ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு அண்ணன் ஒருத்தர் வந்திருந்தாரு. நடுவுல பாத்தீங்கன்னா அவங்க மச்சான் ஒருத்தர் ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்திருந்தாரு. வணக்கம் மங்காளி, தேனில இருந்து. இப்ப யாரா வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தம்பி வந்திருக்காங்க. எஸ், நீங்க கெஸ் பண்றது கரெக்ட் தான். நம்மளுடைய அவங்களே தான் வந்துட்டாங்க. இப்போ Realme GT Neo3T இவ்வளவு பெரிய பேரை வச்சிட ஒரு ஸ்மார்ட் போன் தம்பி நம்ம கிட்ட இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் குயிக்கா இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்துடலாம் வாங்க. முதல்ல குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ்குள்ள நமக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, இந்த பர்டிகுலர் மொபைலுடைய கேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜரும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது, கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கும்னா அந்த டிசைன். ஸோ இந்த வாட்டி வெங்காயம் பூண்டெல்லாம் கிடையாது, காரும் கிடையாது. காரை ஓட வைக்கிறதுக்கு நாங்கள் கொடி அசிப்போம்ல, அந்த கொடியிலிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கோம்னு சொல்லி அந்த ரேசிங் ஃபிளாக்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்களாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒயிட் கலர்ல பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா தெரியுது, பட் கட்டமா இருக்கு. கருப்பு கலர் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் செஸ் எல்லாம் விளையாடி இருக்கலாம், பட் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கு. எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே நான் ரியல்மி டிசைன்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது நான் எல்லாருக்குமே காமனாக இருக்கணும்னு சொல்ல வரல. உங்களுக்கு இந்த கொடி டிசைன் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 195 கிராம் இருக்குது. கீழே விழாமல் பிடிச்சிட்டேன். சரி, அப்படி ஒன்று இருக்குது. அண்ட் ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் கிடையவே கிடையாது. ஜென்ரலி ரியல்மி ஃபோனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய யூசேஜை பொறுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்க. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.65 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் திக்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 6.62 இன்ச்க்கான 120 ஹர்ட்ஸ்க்கான E4 Amoled டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 350 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் இருக்கு. அண்ட் 1300 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன்ல அது வருது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அவுட்டோர்லையும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பரவாயில்லைங்க. ஸோ அதில் வந்து பிரச்சனை கிடையாது. சின் கீழே மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கு, மற்றபடி சைடில் மற்ற இடத்துலலாம் பெசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இருக்கு, பட் அது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, அக்யூரேட்டாகவும் இருக்கு. பேட்டரின்ற பட்சத்தில் இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்றது போல வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் உங்களுக்கு ப்ளூடூத் 5.2 இருக்கு, NFC-க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட. உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து நல்லாவே இருக்கு. டாக்டைல் ஃபீட்பேக் எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இதுலயும் 3.5 mm ஜாக் வந்து கிடையாது. மற்றபடி எந்தெந்த சைடில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத அப்படியே சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மொபைல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கேமரா. ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசிடலாம். 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 119 டிகிரி மட்டும் தான். அண்ட் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ 4 சென்டிமீட்டர். இது எது கொடுக்குறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல, சத்தியமா யாரும் யூஸ் பண்றதும் இல்லை. அண்ட் செல்ஃபி கேமரா பார்க்கும்போது உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. கேமரா சாம்பிள்ஸ் ஒரு சிலதை நான் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்றத பாருங்க. ஏன்னா இவங்க கேமரால தான் நிறைய விதமான புது ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். டிஏஎஸ் இருக்கு, நீங்க ஆன் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்றாங்க. லோ லைட் போட்டோகிராஃபி, நைட் போட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபிக்காகவே தனியாக ஒரு சில மோட்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க, அதுவும் எடுக்கும்போது நல்லா வரும்ன்றது போல அவங்க கிளைம் பண்றாங்க. பட் நம்ம எடுத்தது எப்படி இருக்குன்றத பாருங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல இமேஜஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லா வந்து தெரியுது. அண்ட் ஒரு சில இடத்துல நீங்க போர்ட்ரேட் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ் டிரெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி வந்து தெரியுது. ஃபேஸ்ல அந்த ஸ்கின் டோன் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கலர்ஸ் ரொம்பவே பூஸ்ட் அப் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமரால அந்த கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து சட்டிலா நார்மலா இருக்கு. இன்டோர்ல நார்மல் லைட்டிங் கண்டிஷன்ல இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இது ஓவராலா இமேஜ் குவாலிட்டி. இப்போ வீடியோ சாம்பிள்ஸ் பாருங்க. ரியர் ஃபேஸிங் கேமரா இது நம்ம 1080 60 fps எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ, வீடியோ, ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ நம்ம அல்ட்ரா ஸ்டடி மோட ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் அப்படியே ஓடுறேன். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இது நம்ம 1080 எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ, ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னடா பார்த்தீங்கன்னா ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிடையாது. Snapdragon 870 இன்னைக்கு தேதியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு எஃபிஷியன்சியும் நல்லா இருக்கும், அட் த சேம் டைம் ஹீட்டிங்கும் வந்து கிடையாது. நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதே தான் இதுலயும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றது Adreno 650 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU வந்து இருக்கு. Wi-Fi 6.0 சப்போர்ட்டும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்ல கேமிங் நீங்கள் வந்து டீசெண்டாக விளையாடிக்கலாம், பிரச்சனை இருக்கக்கூடாது மோஸ்ட்லி. அண்ட் ஹீட்டிங்கும் இதில் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். இது இப்போதைக்கு ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும் தான். மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எங்ககிட்ட இருந்து ஃபுல் ரிவ்யூ பண்ண சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா அப்போ நான் ட்ரைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஃபுல் ரிவ்யூ கொடுக்கும்போது ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்குது மற்ற எல்லா விஷயங்களை பற்றியும் சொல்கிறேன். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 12 கொடுக்குறாங்க, Realme UI 3.1 இருக்குது, தேவையான சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ்லேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரு சில ப்ளோட் வேர்ஸும் கசாமுசா வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குங்க, வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் இந்த டைமில் நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்ககிட்ட பேசக்கூடிய டைமில் எனக்கு இன்னும் இதோடைய எக்ஸாக்ட் ப்ரைசிங் வந்து தெரியாது. தீபாவளி சீசன்லாம் வருது, ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது பிரைசிங் அரௌண்ட் 30 அதுக்குள்ளே வந்ததுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த செக்மெண்ட் ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அதை பொறுத்து வந்து நானும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில், நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லையோ என்னுடைய கருத்து என்ன பிரைசிங் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பிரைசிங் தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன ஏதுன்றதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன், அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்து நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்றது நீங்களும் வந்து பார்த்தீங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். மற்றபடி இந்த டிசைன் எல்லா விஷயத்தையும் வச்சு அந்த பிரைசிங்க்கு ஓகேவா? காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.